श्रीपार्वतीपति रमापतियुक्तजातं श्रीपाण्ड्यपूर्णसुकृतं वरबूधनाथं श्रीपूर्णपुष्कलयुधं श्रुतपारिजातं श्रीपूर्णचन्द्रवदनं वरदं नमामि சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பன் தோற்றம். பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்தவர் தென்காசியில் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு மகாசாஸ்தா குலதெய்வம். மகாசாஸ்தா கனவில் தோன்றி உத்தரவிட்டதால் அவர்கள் பந்தளம் நோக்கி வந்து வசிக்க தொடங்கினார்கள். நாளடைவில் பந்தளம் என்னும் ராஜ்யம் உருவானது. இரத்தூர், கோனியூர், அச்சங்கோல் ஆகியவை பந்தள ராஜ்யத்துக்கு உட்பட்டவை. சில ஆண்டுகளுக்கு பிறகு உதயணன் என்னும் கொள்ளையன் ஆதிக்கம் அந்த பகுதியில் அதிகமானது. அவரிடம் பலம் பொருந்திய அரசர்கள் யாரும் இல்லை. அதனால் பந்தள ராஜ்யம் எங்கும் அவனது கட்டுப்பாட்டில் இருந்தது. மக்கள் அக்கோவிலுக்கு போக முடியவில்லை. மக்கள் நடமாட்டம் இல்லாதாலும் கொள்ளையர் தாக்குதல் கோவிலில் சிதலமானது. இதனால் பந்தள அரண்மனையில் சில குழப்பங்கள் நேரிட்டது. சபரிமலை பகுதியிலும் தலைப்பாறை கோட்டை, இஞ்சிப்பாறை பகுதிகளிலும் உதயணன் ஆதிக்கம் ஓங்கியது. ஒரு முறை சபரிமலைக்கு அருகில் ஒரு கிராமத்தை கொள்ளையடிக்க முயன்றபோது அவர்களால் முடியவில்லை. தொடர்ந்து பல துன்பங்கள் வந்தன. அங்கிருந்த ஒரு மாந்திரியரிடம் போய் கேட்டபோது சபரிமலையில் இருக்கும் தர்மசாஸ்தாவின் அபார சக்தி தான் அவர்களை தண்டித்தது என்றார். கோபமடைந்த உதயணன் சாஸ்தாவின் கோவிலை தீக்கிரையாக்கினான். அதை தடுக்க வந்த கோவில் பூசாரியை குத்தி கொலை செய்தான். கோவிலின் பூஜை நடக்காதபடி செய்தான். கொல்லப்பட்ட நம்பூதிரியின் மகன் ஜெயந்தனுக்கு 12 வயதப்போ. சாஸ்தா மீது மிகுந்த பக்தி கொண்டவன். தன் தந்தை கொண்ட உதயணனை அழித்து மீண்டும் சபரிமலை சாஸ்தா கோவிலை கட்ட சபதம் செய்தான். அவனுக்கு யாரும் உதவவில்லை. சபரிமலை ஆலையை மீண்டும் எழுப்ப மன்றாடி பொன்னம்பலமேட்டில் சாஸ்தாவை நோக்கி தவம் செய்தான் ஜெயந்தன். இன்றைக்கும் பொன்னம்பலமேட்டிலிருந்து பார்த்தோம்னா சாஸ்தா கோவில் தெரியும். சாஸ்தா அவன் கனவில் தோன்றி தர்மம் நிலைக்க தன் அம்சம் கொண்ட ஓர் மகன் பிறப்பான். சபரிமலை கோவில் முன்னை விட அதிக பிரசித்தி பெறும் என்றார். பந்தள அரசின் சகோதரியை தன் மனைவியாக கொள்ள அவளை கடத்தி சென்றான். சாஸ்தா அருளால் உதயணன் அழிக்க எண்ணிய ஜெயந்தன் உதயணனுக்கு தெரியாமல் அவரது கொள்ளையர் கூட்டத்தோடு சேர்ந்துட்டான். இளவரசியிடம் தான் யார் என்பதை கூறி அவளை உதயணனிடமிருந்து மீட்பான். தன் சாபத்தை நிறைவேற்ற அவளையே கல்யாணம் செய்து கொண்டான். பொன்னம்பலத்தில் அமரர்கள் சாஸ்தாவை பூஜிக்கும் ஆகாச கங்கை என்னும் தீர்த்தம் இருந்தது. அந்த தீர்த்தத்தின் வழியாக ஜெயந்தன் சாஸ்தாவின் அருள் பெற்றார். அந்த அருளால் அவனுக்கு ஓர் ஆண்மகவு பிறந்தார். அந்த குழந்தைக்கு சபரி நாயகன் ஐயனாரின் நினைவாக ஐயப்பன் என பெயரிட்டான். சிறு வயதிலேயே அறிவும் ஞானமும் வெளிப்பட்டது. யோக கலையும் ஆயுத வித்தையும் முதலிய போர் முறைகளையும் சிறந்தவனாக இருந்தான். நிறைய யோக சாஸ்திரம் பயிற்சிகள் கேரளாவில் களரிங்கிற வில்வித்தை. ஆனால் அப்போ என்ன சொல்கிறார், நமக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியணும். அதனால் இந்த உதயணனை முடித்து சாஸ்தா கோவில் கட்டணங்கிறத திருப்பி சொல்லிட்டு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார். அதனால் இந்த சபரிமலைக்கு போகிறவா பொன்னம்பலமேட்டுக்கிட்ட போனோம்னா அந்த சீதாகுளம்னு ஒன்று இருக்குது. அந்த சபரிமலை பொன்னம்பலம் தான் சாஸ்தா கோவில் தெரியும், ஐயப்பன் கோவில். அந்த இடத்துல கும்பதளம் ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை வச்சு தான் அவர் பிரார்த்தனை பண்ணுறார். அது சீதாகுளம்னு நிறைய குளங்கள், நிறைய அந்த காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா சாஸ்தா கோவில் 1940-50களில் 38 முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காடு, அடர்ந்த காடு. இன்றைக்கும் பொன்னம்பலம் வீட்டுக்கு போனால் காடாக இருக்கும்.